Hi there, welcome to Bootstrap tutorial part 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Bootstrap எப்படி ப்ராக்கெட்ஸில் யூஸ் பண்ணுறது, எப்படி Bootstrap இம்போர்ட் பண்ணி நம்ம கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். And before proceeding into this topic, I just need to introduce myself that I am Mathe Suresh, a professional web developer and a digital marketer. If you guys want my help to promote your business, just contact me on Instagram or WhatsApp. I will always be there to help you. So just be in touch with me and be engaged with me on Instagram. Let's get into the topic. ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ப்ராக்கெட்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எப்படி எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுனா, ஜஸ்ட் ஃபைலில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் ஒரு 3 இம்பார்ட்டண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நம்பர் 1 இம்பார்ட்டண்ட் எக்ஸ்டென்ட் என்னென்னா எம்எட். ஸோ இந்த எம்எட் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்னா, உங்களோட HTML டெவலப்மெண்ட் ஸ்பீடு, HTML CSS ஸ்பீடை ரிலீஸ் ஃபாஸ்ட்டாக முடிக்க வைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஆட்டோமேட்டட் எக்ஸ்டென்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் HTML ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணும், டிவிஷன் ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் பண்ணணும். உங்களோட கோடிங்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Bootstrap. ஸோ இந்த Bootstrap அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணோம். பிகாஸ் நாம் படிக்க போகிறது Bootstrap தான். Bootstrap 5க்கு போகிறதுக்கு முன்னாடி Bootstrap 4ல் என்னென்னலாம் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம கோடிங் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது, இதில் என்ன பெனிஃபிட்டு, இது எல்லாமே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் இப்போ இதில் எல்லாமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கு நேம் Bootstrap அப்படின்னு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு index.html அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். அண்ட் 1.jpg அண்ட் 2.jpgங்கிற 2 ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ நான் Bootstrapோட பேசிக் டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஃபைல் போய்ட்டு நியூ Bootstrap டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு Bootstrapோட பேசிக் டெம்ப்ளேட் இங்கே இம்போர்ட் ஆகிடும். யூ கேன் யூஸ் த லைவ் ப்ரிவ்யூ. ஸோ உங்களோட லைவ் ப்ரிவ்யூவை நீங்கள் அப்படியே, ஸோ லைவ் ப்ரிவ்யூனா ஒன்றும் கிடையாது, நீங்கள் சேவ் பண்ணி ஜஸ்ட்டு உங்களோட கோடிங்கில் என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத அப்படியே லைவாகவே ப்ரௌசரில் பார்த்துக்கலாம். உங்களோட வெப்சைட் இப்போ எப்படி விசிபிளாக இருக்கும், இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இங்கே ப்ராக்கெட்ஸில் லைவ் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போல்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லைவ் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வெப்சைட் இப்படி இருக்குது பார்க்க. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் கோடிங்கே இன்னும் போட ஸ்டார்ட் பண்ணல, ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நேவிகேஷன் பார் வச்சு உங்களுக்கு ஒரு பேசிக் சாம்பிள் லேஅவுட் போட்டு கொடுத்துட்டாங்க. லேஅவுட்டில் ஆல்ரெடி Bootstrap ஸ்டார்டர் டெம்ப்ளேட் எப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக இந்த டெம்ப்ளேட் எடிட் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெயின் டேகை வந்து நான் அப்படியே டோட்டலாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் செலக்டிங் இட். ஃபைன், ஓகே, ஐ ரிமூவ் இட். அண்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கரோசல் இம்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த கரோசல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் Ctrl+Shift+Q கொடுத்தோன்னே எனக்கு ஒரு கரோசலோட ஆட்டோமேட்டட் கோடிங் இங்கே இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் ஒவ்வொரு இமேஜ்குள்ளக்கையுமே 1.jpg 2.jpg 3.jpg அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போகிறேன். அண்ட் எனக்கு தேர்ட் இமேஜ் தேவையில்லை. ஸோ நான் வந்து 2 இமேஜ் மட்டும்தான் என்னோட கரோசலில் வச்சுக்க போகிறேன். ஓகே, இங்கே இந்த எல்ஐ டேகும் ஒன்று அன்னெசரியாக இருக்குது. இந்த எல்ஐ டேகையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கரோசல் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கரோசலில் 2 இமேஜ் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் வந்து 2 இமேஜ் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்குற கரோசல் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ இந்த கரோசலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தேவையில்லாமல் கொஞ்சம் பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பிளாங்க் ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு இந்த இமேஜை வந்து ஆல்டர் பண்ண போகிறேன். இந்த இமேஜை நான் ஆல்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு
ஸோ இதுக்கு என்ன நேம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இங்கே வைக்க போகிற நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் இமேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுக்கிறேன். அண்ட் இதே கிளாஸை நான் காப்பி பண்ணி மற்ற இன்னொரு இமேஜுக்கும் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரி எத்தனை ஸ்லைடரில் எத்தனை இமேஜ் வச்சுருக்கீங்களோ அத்தனை இமேஜுக்கும் இதே கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம டிஃபைன் பண்ண கிளாஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நான் எங்கே கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டைலுங்கிற டேகுக்குள்ளக்க இந்த ஸ்லைடர் இமேஜுங்கிற கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஐம் டேப்பிங் ஸ்லைடர் இமேஜ். Well, I'm opening the braces. ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் ஓகே, இங்கே வந்து நம்ம இந்த இமேஜை பேக்ரவுண்ட் இமேஜாக யூஸ் பண்ணல, நாம் வந்து ஒரு இமேஜை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம பேக்ரவுண்டோட ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு ஆல்டர் த வித். ஸோ வித்து தான் ஆல்டர் பண்ண போகிறேன், பிகாஸ் வித்து தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ width:100 VW 100 VW அப்படின்னு நான் கொடுத்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் விசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் வந்து வியூ போர்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. வியூ போர்ட் வித் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த டிவைஸில் பார்க்குறோமோ அந்த டிவைஸோட வித்தை இதை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கும். அதுக்கு தான் இந்த வியூ போர்ட் வித் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெஸ்க்டாப்பில் பார்க்குறப்போ நமக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் கிடைக்கிது. இது நம்ம மொபைலில் பார்த்தாலுமே நமக்கு எக்ஸாக்டாக ஃபுல் ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், நம்ம மொபைலில் பார்க்குறப்பையும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து வியூ போர்ட் வித்துக்கு அடாப்ட் ஆகி நமக்கு மொபைல் வியூக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் ஐ நீட் டு ஷோ யூ தட் இதில் எப்படி நம்ம கண்டெய்னர் ஃப்ளூயிட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐம் ஜஸ்ட் என்ட்ரிங் Ctrl+Shift+U. Ctrl+Shift+U கொடுத்தோடனே கண்டெய்னர் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு டைலாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேசிக் கமாண்ட் இன்ட்ரோ ஆயிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸஸ் அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால்னு அர்த்தம். ஸோ இந்த காலம்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்மால் -6 அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 MD அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்மாலுங்கிறத மீடியம்னு சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் டைப்பிங் ஹை தேர், ஐம் மதேஷ் சுரேஷ். அந்த நெக்ஸ்ட் ஒன் நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பேன் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐம் ஓப்பனிங் அ ஸ்பேன் டேக். அண்ட் அந்த ஸ்பேன் டேக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா just a professional web developer and the digital marketer. Okay, I'm just typing it as digital marketer. Fine. So இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அண்ட் another division tagல நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். இந்த இமேஜில் ஆக்சுவலாக இப்போ என்னோடய இமேஜை நான் சர்ச் பண்ணி எடுக்கலான்ட்டு இருக்கேன். இப்படி தான் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு உங்களோட இமேஜ் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த கரோசலில் நீங்கள் என்ன இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். அது மேபி உங்கள் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி இமேஜஸாக இருக்கலாம். அதர்வைஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்களோட இமேஜை கூட வைக்கலாம். அண்ட் நான் இங்கே என்னோடய ஸ்டைலில் நான் ஒரு போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணுறேன். நீங்கள் இதே ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக டொமைன் வாங்குறது எல்லாமே நான் உங்களுக்கு லேட்டரில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த இமேஜை எடுத்து என்னோடய ஃபோல்டரில் வச்சுக்கிறேன். அந்த இமேஜை கால் பண்ணுறேன். எனக்கு இங்கே அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. பட் என்னென்னா இதோட சைஸ் ரொம்பவே இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இதோட சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நான் இங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஐ ஆம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் கிளாஸ். ஸோ நான் இங்கே கிளாஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறேன். இந்த இமேஜுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்க போகிறேன். அதே கிளாஸ் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே இமேஜுக்கு நான் கிளாஸ் நேம் என்ன வைக்கிறேன்னா ப்ரொஃபைல் பிக். ஸோ ப்ரொஃபைல் பிக் அப்படிங்கிறது தான் இங்கே நான் இமேஜுக்கு கிளாஸ் நேமாக டிஃபைன் பண்ணுறேன். அண்ட் அந்த ப்ரொஃபைல் பிக்குக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எழுதணும். அண்ட் ப்ரொஃபைல் பிக்கு நடுவில் ஒரு டேஷ் கொடுத்துருக்கேன். அதே டேஷ் இங்கேயும் கொடுக்கணும். இப்போது இதோட ஹைட் வித்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். எனக்கு அந்த இமேஜ் கரெக்டான சைஸ்க்கு அடாப்ட் ஆயிரும். நான் ஐம் கோயிங் டு
adaptive size 30 vh, ஸோ 30 vh கரெக்டாக செட் ஆகல, ரொம்ப குட்டியாக இருக்குது. And I'm altering the width to 100 VW. 100 VW is too large, ஸோ ரொம்ப லார்ஜாக இருக்குது. ஸோ I'm just making it as 40. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஹைட்டை 15 மாற்றிக்கிறேன். லிட்டில் பிட் குட். I'm changing it as little more, changing it little more. Then height கூட்டி பார்ப்போம். Yeah, 60 vh, quite good. 70 vh, pretty good, fine. ஸோ ஹைட் இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு. நான் ஹைட்டை லைட்டாக ஆல்ட்ரு பண்ணிட்டு இதோட வித்தை மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் அனதர் ஐடியா. ஸோ இதோட காலமோட சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதோட காலமோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா MD 6க்கு பதிலாக 4ன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு காலமோட சைஸை கூட்டுறேன். வெப்சைட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ 7ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அனதர் ஒன் இஸ் 5. யா, இப்போ குட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம காலமை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு காலமை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து எல்லா வெப்சைட்டுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ரோ அண்ட் காலம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் வேணாலும் எடுத்து பாருங்கள், அது ரோஸ் அண்ட் காலம்ஸ் மட்டும்தான் அது பண்ணி தான் வெப்சைட்டே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அமேசான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு கிரிட் சிஸ்டம். ஸோ உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலம் ஆல்டர் பண்ண தெரிஞ்சதுன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணலாம். அண்ட் ஹியர் நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நேவிகேஷன் பாரில் இருக்க நேம் சேஞ்ச் பண்ணுறேன். யா, ஹியர் ஐ எம் சேஞ்சிங் இட் அஸ் மாதேஷ் சுரேஷ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே மாதேஷ் சுரேஷ்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. கீப் ஆன் லிசனிங் வித் திஸ் கைஸ். ஸோ இந்த டுட்டோரியல்ஸ் அப்படியே கீனை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த 21st டே நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணியிருக்கலாம். ஐம் ஷுர் வித் இட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்ஸ்டென்ஷனோட ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டில் எல்லா ஷார்ட்கட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+E அப்படிங்கிறத கொடுத்தேன்னா எனக்கு பேசிக்காக ஒரு 3 rows வந்து டிஃபைன் ஆகும். இந்த 3 rowஸில் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ இமேஜஸ் கொடுக்க போகிறேன். ஐ மீன் என்னோடய ஒர்க், நான் செஞ்ச வெப்சைட்ஸாக இருக்கட்டும், நான் செஞ்ச SEO ஸ்க்ரீன்ஷாட்ஸாக இருக்கட்டும், அதர்வைஸ் என்னோடய ரிவ்யூவாக இருக்கட்டும், எனிதிங் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு வெப்சைட் UI வந்து எடுத்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் இட். where it is. Let's pick this one. And let's just pick one too. Okay, fine. இந்த 3 இமேஜை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 3 இமேஜை கட் பண்ணிட்டு நான் டெஸ்க்டாப்பில் என்னோடய அதே ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ஐம் ரீநேமிங் இட் அஸ் 4.jpg. Little sorry. Renaming it once again as 4.jpg and 5.jpg and 6.jpg. Quite good. Okay, ஸோ இப்போது என்ன பண்ண போகிறேன்னா அந்த இமேஜஸ் இங்கே கால் பண்ணுறேன். ஜஸ்ட் 4.jpg அண்ட் இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 5.jpg அண்ட் அடுத்த ஒன்ஸ் அகைன் இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 6.jpg. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 3 இமேஜுமே ஆட் ஆயிடுச்சு. பட் அந்த 3 இமேஜும் ஆட் ஆனதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3 இமேஜோட சைஸும் ரொம்ப இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் ஐ எம் ஜஸ்ட் டிக்ளேரிங் அ கிளாஸ். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் தான் 3க்குமே வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ தட் 3 இமேஜுமே ஒரே சைஸில் எனக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே கிளாஸில் பார்த்தீங்கன்னா மை ஒர்க் அப்படிங்கிறது மாதிரி கிளாஸ்க்கு நேம் வைக்கிறேன். ஸோ அதே கிளாஸை நான் காப்பி பண்ணி 3க்குமே பேஸ்ட் பண்ணிடுறேன். well I pasted it. ஓகே, ஸோ இப்போது இந்த கிளாஸை நான் இங்கே கால் பண்ணுறேன். அந்த கிளாஸ்க்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். well
Yep. ஓகே, width அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ நான் இங்கே வித்தை வந்து லெட்ஸ் மேக் இட் அஸ் ஐ திங்க் ஸோ 12 ஆர் 14 மேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதோட லைவ் ப்ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஃபைன், கொஞ்சம் குட்டியாக இருக்குது. லெட்ஸ் மேக் இட் அஸ் 42. ஓ, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் லெட்ஸ் மேக் இட் அஸ் 22. ஃபைன், இப்போது விட்த் கரெக்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஹைட்டை வந்து நான் இப்போ 20, ஜஸ்ட் கீப் இட் அஸ் 20 விபோர்ட். ஹைட் கொடுக்கலாமா வித் கொடுக்கலாமாங்கிறத யோசிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 விபோர்ட் ஹைட் கொடுத்துருக்கேன், அது கரெக்டாக செட் ஆகும். ஸோ 20 விபோர்ட் வித். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, பட் லிட்டில் பிட் அனாயிங். ஸோ கொஞ்சம் இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித்து கூட்டி பார்ப்போம். ஸோ வித் மேட்ச் ஆக மாட்டேங்குது, நெக்ஸ்ட் காலம்க்கு போகுது. ஸோ நான் வித்தை குறைச்சிக்கிறேன், ஹைட்டை லைட்டாக குறைக்கிறேன். ஓகே, நான் வித் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போது ஹைட்டை குறைக்கலாம். ஐம் ஜஸ்ட் மேக்கிங் இட் அஸ் 18. யா, குவைட் குட். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட்டில் நாம் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எப்படி பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி சிம்பிளாக வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதுக்கு தான் வந்து பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறது. நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக, ஒரு ஸ்கெலிட்டன்லேருந்து டிசைன் பண்ணுறதுக்கு பதிலாக பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நிறையா விஷயத்தை ரொம்ப குயிக்காக முடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் நேவிகேஷன் பார் பண்ணாமே நேவிகேஷன் பார் வந்திருக்கு. அண்ட் ஒரு கரோசல் வந்து ஜஸ்ட் ஒரு Ctrl+Shift+Q கொடுத்தோன்னே நமக்கு கரோசல் இம்போர்ட் ஆயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெலாம் தான் நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம். பூட்ஸ்ட்ராப் இஸ் ரியலி பிரிட்டி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி வே டு மேக் யுவர் வெப்சைட். ஸோ பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுங்கள், பூட்ஸ்ட்ராப் ட்ரை பண்ணி பூட்ஸ்ட்ராப் ஸ்டடி பண்ணுங்கள். ஜஸ்ட் பிஃபோர் தட் ஒரு HTML CSSல உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கொண்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு எப்போயுமே நான் வந்து W3 ஸ்கூல்ஸ் அண்ட் ஃப்ரீ கோட் கேம்ப் தான் HTML CSSக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் பார்க்கலாம். ஸோ என்னோட அப்படியே கீப் ஆன் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க. இந்த வெப்சைட் நான் பண்ணுற டெக்னிக்ஸ் அதே இதை நீங்கள் உங்களோட லேப்பில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த 21st day நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் பி எங்கேஜ் வித் மீ ஆன் Instagram and WhatsApp, and I'm also delivering this வீடியோ ஆன் யூடியூப் டூ. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் இதோட இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியல்ஸ்லாம் உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் லாட் ஆஃப் வீடியோஸ் இன் எத்திக்கல் ஹேக்கிங், லாட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் I made it there. Just be engaged with me guys, and see you on the next video. Bye bye.